ஒருத்தர் காணாம போய் கேள்விப்பட்டிருப்போம். இல்ல 2, 3 பேர் காணாம போய் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு ஊரே காணாம போய் கேள்விப்பட்டிருப்போமா? அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டோட வீடியோ தான் இதுல பார்க்க போறோம். இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்க வட கேரோலினான்ற ஒரு பகுதியில இருக்க கடற்கரையில அமைந்திருக்கிறது தான் இந்த ஐலாண்ட். இது வந்து ரோனக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இது வரைக்குமே வந்து எந்த மனிதர்களுமே வந்து அங்க குடியேறல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் காலனி அமைக்க தான் வந்து அங்க வந்து மனிதர்கள் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. அதோட பின்னணி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல ராணியா அந்த எலிசபெத் வந்து 1587ல வந்து வால்டர் ராஜ்ன்ற ஒருத்தரோட தலைமையில ஜான் ஒயிட் வழி நடத்த ஒரு குழுவை வந்து அந்த ஐலாண்டுக்கு அனுப்புறாங்க ஃபர்ஸ்ட் காலனி அமைக்கிறதுக்காக. இது நடைபெறுத்த இயர் பார்த்தீங்கன்னா 1587ல. ஸோ ஜான் ஒயிட் வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து 115 பேரை வந்து கூட்டிட்டு அந்த ரோனக் ஐலாண்டுக்கு வந்து குடிபெயர்றாரு. போனவங்களுக்கு அங்க அது வரைக்கும் மனிதர்கள் வந்து இல்ல அப்படின்றதுனால அவங்களே அவங்களுக்கான வீடுகளை கட்டுறாங்க. அவங்களுக்கான உணவுகளை வந்து பக்கத்துல இருக்க குரோம்டோன் அப்படின்ற பழங்குடியினர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. நடுவுல ஏற்பட்ட ஏதோ ஒரு சண்டைனாலயோ இல்ல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னாலயோ அவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய உணவுகள் எல்லாமே வந்து தட்டுப்பாடாகுது. மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ வந்து உணவில்லாம இதுவாக போகுது அப்படின்றதுக்காக ஜான் ஒயிட் மட்டும் என்ன பண்றாரு, இங்கிலாந்துக்கு திரும்புறாரு. எப்ப 1587லயே திரும்பினவருக்கு அங்க நடந்ததுதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த காலத்துல வந்து ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த கடற்போர்னால கப்பல்களை வந்து வெறும் வந்து போர்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவை வந்து ரூல்ஸை வந்து போடுறாங்க. ஸோ இந்த போரெல்லாம் முடியறதுக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து ஆயிடுது. அவர் கிளம்புனது 1587ல. ஆனா அவர் வந்து திரும்பி வர்றது வந்து 1590ல, அதாவது 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் கழிச்சு ஜான் ஒயிட் அவர்களோட ஆட்களை கூப்பிட்டு திருப்பி இந்த ரோனக் ஐலாண்டுக்கு வராரு. வந்தவருக்கு தான் ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த ரோனக் ஐலாண்ட்ல ஒருத்தர் கூட கிடையாது. விட்டு போன 115 பேருக்கு என்ன ஆச்சு, அவங்க என்ன ஆனாங்கன்ற எந்த தடையுமே கிடையாது. ஜான் ஒயிட்டும் அவர் கூட வந்த ஆட்களும் அங்க ஃபுல்லா வந்து தேடி பாக்குறாங்க என்னன்ட்டு. ஆனா அங்க எந்த சண்டை நடந்ததுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. இல்ல வெள்ளம் வந்ததுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. வீடுகளும் அப்படியேதான் இருக்கு. வீடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து செதுக்குன மாதிரி இருக்கு, அதாவது கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கே தவிர மத்தபடி அங்க வந்து எந்த போருக்கான எந்த அடையாளமும் கிடையாது. யாரோட உடலும் இல்ல, சடலமும் இல்ல, எதுவுமே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஜான் ஒயிட் வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுறாரு. ஏன்னா அவரோட ஃபேமிலியுமே அவரை வந்து அங்கதான் விட்டுட்டு போயிருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே வந்து இவர்கள் ஆட்களும் ஜான் ஒயிட்டும் வந்து தேடுறாங்க. அப்போ வந்து ஒரு மரத்துல மட்டும் குரோன்டன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. குரோன்டன் அப்படின்னா பக்கத்துல இருக்க பழங்குடியினர் இருக்க கூடிய இடத்தோட பேர் தான் வந்து குரோன்டன். அதே மாதிரி இன்னொரு மரத்துல பாத்தீங்கன்னா க்ரோ அப்படின்னு எழுதிருக்கு, சிஆர்ஓன் அப்படின்னு ஒன்னொருத்துல எழுதிருக்கு. சோ இதை பார்த்துட்டு ஜான் ஒயிட் என்ன நினைக்கிறாரு, இவங்க வந்து பழங்குடியினங்களோட போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அங்க போலான்னு அவர் கப்பல் எடுக்கும் போதுதான் அங்க பெரிய புயல் உருவாகுது. இவர் போனா திருப்பி வர முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இவர் திருப்பி வந்து வந்துடுறாரு. ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எந்த அறிகுறியுமே இல்லை. இது தியரியா பார்க்கும்போது 3 தியரியா சொல்றாங்க. அந்த மரத்துல வந்து குரோன்டன் எழுதி இருக்கனால, சோ வந்து உணவு கிடைக்காம இருக்கனால இவங்க வந்து பழங்குடியோடயே போய் சேர்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியும் இருக்கு. இன்னொரு தியரி வந்து புயல் வந்து மொத்தமா வந்து அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த மரத்தை வந்து பார்க்கும்போது அந்த வீடுகளை பார்க்கும்போது கட் பண்ணி எடுத்துட்டு போன மாதிரிதான் இருக்கு சொல்றாங்க. எந்த அவசரமும் இல்லாம நார்மலா வந்து கட் பண்ண எடுத்த மாதிரிதான் இருக்கு அப்படின்றாங்க. அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேற எங்கன்னா போறதுக்காக இல்ல கப்பல் எதனா செய்யறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா அப்படின்றதும் இருக்கு. ஆனா இது வரைக்குமே அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனா வந்து சில பேர் வந்து பழங்குடியினரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்ற தியரியும் இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய தியரிஸ் இந்த கேஸ சுத்தி போயிட்டு தான் இருக்கு. ஆனா இது வரைக்குமே வந்து அன்சால்வ்டாவே இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு எதுவுமே வந்து இன்னுமே தெரியல. ஆனா இப்ப வந்து அங்க வந்து மண்பாண்டங்கள் அதெல்லாம் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வந்து இத வந்து இன்னுமே வந்து அன்சால்வ் மிஸ்ட்ரி ஆஃப் கேஸ் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, அவர் போகும்போது ஏதாவது ஆபத்து அப்படின்னா வந்து ஒரு சிம்பிள் வந்து மரத்துல வந்து போட சொல்லியிருக்காங்க.
ஆனா வந்து அந்த மாதிரி சிம்பிளும் அந்த மரத்துல கிடையாது. அந்த மரத்துல அவங்க குரோன்டன் எழுதிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா அவசரத்துல எழுதின மாதிரியும் கிடையாது. சோ வந்து அவங்க எந்த அவசரத்துலயும் வந்து போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தியரியும். ஃபார் மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ், டூ சப்ஸ்கிரைப்.